வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய கொஸ்டின் ரிவ்யூ நம்ம பார்த்துக்கிட்டோம். டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஷிஃப்ட் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான் அப்லோட் பண்ணுறோம். இதுவும் இல்லாமல் மீது கொஸ்டினும் கலெக்ட் பண்ணி தான் மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ தமிழில் பிடிஎஃபாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய என்டிபிசி தேர்வர்களுக்கும் அதே மாதிரி குரூப் டி தேர்வர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 முதல் ஷிஃப்ட்டுக்குரிய கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி அதே வேலையை 18 நாட்களிலும் முடித்தால் இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம், இருவரும் சேர்ந்து முடிக்க அப்படின்னு கேட்டிருக்கனால 1/15 ப்ளஸ் 1/18. ஓகேங்களா, இது என்ன பண்ணலாம், நீங்கள் குறுக்க பெருக்கல் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, 15க்கு மட்டும் எல்சிஎம் எவ்வளோ வரும்? 90 வரும். ஓகேங்களா, இது மேலே அப்போ என்ன வரும்? 6 + 5, அதாவது 11/90 வரும். இப்போ என்ன பண்ண, திரும்பியும் தலையில் மாற்றணும்ல. அப்போ 90/11 அடிச்சா என்ன வரும் உங்களுக்கு? 8 2/11 நாட்கள் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10 18 28 அடுத்தோடைய நம்பர் என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 18 70 இந்த ரெண்டு கொஸ்டின் எதாவது ஒன்று. ஓகேங்களா, இப்போ 10 18 28 அடுத்த நம்பர் நமக்கு என்ன வரும் பார்க்கலாம். 10லேருந்து 8 அன்றைக்கி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 8 அதிகமாகுது. 18லேருந்து 28க்கு 10 கூடுது. ஓகேங்களா, அப்போ அடுத்து நீங்கள் எவ்வளோ கூடணும் பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 8 கூடுது, அடுத்து 10, அப்போ அதுக்கடுத்து எவ்வளோ கூடணும்? 12 கூடணும். அப்போ 28ல் 12 கூட எவ்வளோ வரும்? 40. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5 18 70 அடுத்த நம்பர் என்ன? ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் 5 4 பக்கம் எவ்வளோ வரும்? 20. அப்போ 20 2 போச்சுன்னா 18 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி அதாவது ஃபஸ்ட் 4ஆல் பெருக்கிறாங்க, பெருக்கிட்டு 2 கழிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி 18 4 பக்கம் எவ்வளோ வரும்? 72 வரும். அதில் 2 போச்சுன்னா 70. அப்போ அதே மாதிரி அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 70 4ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? 280 வரும். 280 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 278 வரும். ஓகேங்களா, எவ்வளோ வரும்? 278 வரும். அடுத்த கொஸ்டின் 343 729 1331 அடுத்தவுடைய நம்பர் என்ன? ஓகே, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா வர்க்க எண்கள் வச்சோ இல்லை கண எண்கள் வச்சோ கொஸ்டின் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 343 நமக்கு என்ன நம்பர்? 7 கியூப். 729 9 கியூப். 1331 11 கியூப். அப்போ எந்த சீரீஸில் இப்போ இருக்குது? 7 9 11. அப்போ அடுத்து என்ன வரணும்? 13 வரணும். அப்போ 13 கியூப் எனக்கு எவ்வளோ? 2197. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, இதோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சீட். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் சைன் தீட்டா காசு தீட்டா வச்சுப்பா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த டாபிக் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரியஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன, அதை விடுபட்ட எண்கள், இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம கிடைச்ச கொஸ்டின் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி நிறையா கொஸ்டின் கலெக்ட் பண்ணி மொத்தமாக மேக்ஸ்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அந்த வீடியோஸும் பாருங்கள். நிறைய பேர் மேக்ஸ் கொஸ்டின் இல்லைன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம கிடைச்ச கொஸ்டின் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இன்னும் கொஸ்டின் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான கொஸ்டின் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நிதி ஆயோக்கினுடைய முதல் தலைவர். இந்த நிதி ஆயோக் அப்படின்னா என்னென்னா திட்டக்குழு, 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கக்கூடிய திட்டக்குழுவோட பெயரை தான் நிதி ஆயோக்னு மாற்றிருக்காங்க. நிதி அப்படின்றத நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் அப்படின்னு எப்போ பேர் மாற்றினாங்க அப்படின்னா ஜனவரி 1 2015 மாற்றினாங்க. யாருடைய பிரதமர் இருந்தப்போ? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தப்போ. இந்த நிதி ஆயோக்கு முதல் தலைவர் யாருன்னா அப்போ அவர் காலகட்டத்தில் மாற்றுறாங்க. முதல் தலைவர் பிரதமர். இதுக்கு தலைவர் யார் ஒன்று பிரதமர் வருவாங்க. யார் இருந்தது? பிரதமர் நரேந்திர மோடி. நிதி ஆயோக் முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்குடைய முதல் தலைவர் பிரதமராக இருப்பாங்க நரேந்திர மோடி. முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்த தலைவர் துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். அடுத்ததாக இந்தியாவுடைய ஃபஸ்ட் நேஷனல் பார்க், இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவுடைய
முதல் தேசிய பூங்காவாகும். அடுத்து 2019ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்த பிபா தங்க காலணி விருது கோல்டன் ஃபூட் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா மெகன் ராபினோ. இந்த மெகன் ராபினோக்கு தான் கோல்டன் பூட் அவார்டு 2019 வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சன்னி டேஸ். இந்த சன்னி டேஸ் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர்னா சுனில் கவாஸ்கர். சன்னி டேஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சுனில் கவாஸ்கர். அடுத்த இந்த புத்தகம் ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த ரீசெண்டாக 2020 2019 வெளியிடப்பட்ட புத்தகங்கள் ஒரு ஆசிரியர் கேட்கலாம். முக்கிய விருது பெற்ற புத்தகங்கள் சம்மந்தமாக ஆசிரியர் கேட்கலாம். அதேமாதிரி வரலாற்றில் இடம்பெற்ற புத்தகங்கள் ஆசிரியர் அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து குஸ்ரோ கோவில் எங்கே அமைந்துள்ளது? இந்த குஸ்ரோ கோவில் எங்கே அமைந்துள்ளது? மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது மாதிரி இந்த டெம்பிள்ஸ் லொக்கேட்டட் இது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டுருக்காங்க. மிக பிரபலமான கோயில்கள் இடம்பெற்றுள்ள ஏரியா இது கேட்டுக்கிட்டுருக்காங்க. அடுத்து சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் இந்திரா காந்தி பிரதமராக அந்த காலகட்டத்தில் கையெழுத்திடப்பட்டது 1972ஆம் ஆண்டு. அடுத்து நேட்டோ. இந்த நேட்டோவுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்ஸல்ஸ் நேட்டோ. இது முக்கியமான சர்வதேச அமைப்புகள். அந்த சர்வதேச அமைப்புகள் தலைமையிட எங்கே இருக்குது? அந்த சர்வதேச அமைப்பு மொத்தம் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடாக இருக்காங்க? உறுப்பினராக அல்லாத நாடு எது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நடனம், கிளாசிக்கல் டான்ஸ், இந்த போக் டான்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பரதநாட்டியம் கேட்டுருந்தாங்க, கேரளா கதகளி, கேரளத்துடைய வீர நடனம் களரி போயிட்டு கேட்டிருந்தாங்க, குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம், அது மகாராஷ்டிரத்துக்கு தமாசா அப்படிங்கிற ஒரு நடனம் மகாராஷ்டிரா மாநிலம் கேட்டிருந்தாங்க, ஜூமர் ராஜஸ்தான் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லவானி டான்ஸ், இந்த லவானி கிளாசிக் டான்ஸ் எந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா தான். அதுமாதிரி குஜராத்தில் என்ன நடனம் கேட்டாங்கன்னா கார்பா தாண்டியா. யக்ஷகனாங்கிறது கர்நாடகா, கதக் அப்படிங்கிற ஒரு நடனம் பிரபலமானது உத்தரப்பிரதேசம் வட இந்தியா. அடுத்து மகாத்மா காந்தி தலைமையேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா 1924ஆம் ஆண்டுக்கு தலைமையேற்றார். இது எங்கே நடத்தப்பட்டது? பெல்காம். அடுத்து விண்வெளித்துறையில் முதல்ல சாதித்த நாடு எதுனா சோவியத் ரஷ்யா. விண்வெளித்துறை முதல் சாதித்த நாடு சோவியத் ரஷ்யா. அடுத்து சயின்டிஃபிக்கல் நேம்ஸ், தாவரவியல் பெயர், விலங்கியல் பெயர் எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்போ தாவரவியல் பெயர், விலங்கியல் பெயர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கேட்டுருந்தாங்க வெண்டைக்காயோடைய தாவர பேர் அது அப்படி கேட்டிருந்தாங்க. ஏபல் மாஸ்கஸ், எஸ்குலண்டஸ். இப்போ கடுகு கேட்டிருக்காங்க. கடுகுடைய தாவரவியல் பேர் என்னென்னா பிராசிகா நிக்ரா. கடுகுடைய தாவர பெயர் பிராசிகா நிக்ரா. அடுத்ததாக சர்வதேச அணுசக்தி கழகம், இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி. இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி கழகம். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியனாவில் இருக்குது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. அடுத்ததாக புனே ஒப்பந்தம் யாராருக்கு இடையில் ஏற்பட்டதுன்னா அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கிடையே எட்டப்பட்டது தான் இந்த புனே ஒப்பந்தம் என்று சொல்ல. புனே ஒப்பந்தம் 1932ஆம் ஆண்டு. ஜிபிஎஸ் அப்ரிவேஷன்ஸ் நல்லா படித்தது. பொதுவான அப்ரிவேஷன் கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ் கேட்டுக்கிட்டாங்க. இந்த ஜிபிஎஸ் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்து சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு. சிறுநீரகத்தினுடைய அடிப்படை மற்றும் செயல் அலகு எது? சிறுநீரகத்தினுடைய அடிப்படை மற்றும் செயல் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான். இதே நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை மற்றும் அமைப்பு ஒன்று செயல் அலகுன்னு கேட்டாங்கன்னா நியூரான். தப்பானு கேட்டீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சி. இது கடற்படை பயிற்சியாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மலப்பார் கூட்டு இராணுவ பயிற்சி. இராணுவம் தரைப்படை தர்மா கார்டியன் பெயர். பொக்காரோ எக்கு நகரம் எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட். அடுத்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க். இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது ஆர்பிஐங்கிறது எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1949. அடுத்ததாக நீர்த்த சுண்ணாம்பினுடைய வேதிப்பெயர். இந்த நீர்த்த சுண்ணாம்புடைய வேதிப்பெயர் என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH. இதே சுட்ட சுண்ணாம்புடைய வேதிப்பெயர் கேட்டாங்கன்னா கால்சியம் ஆக்சைடு CaO. 2020ஆம் ஆண்டு புவி மாநாடு எர்த் சம்மிட்டுடைய தீம் கருப்பொருள் என்ன? கிளைமேட் ஆக்ஷன். உருகுவே நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா மாண்டிவீடியோ. உருகுவே நாட்டின் தலைநகரம் எது? மாண்டிவீடியோ. இந்தியாவுடைய மிகப்பெரிய குடிமையில் வருது. இந்தியாஸ் ஃபஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா. அதுக்கு கீழே பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல். மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். இந்தியாவோட முதல் பெரிய உணவு பூங்கா எது அப்படின்னா அவந்தி மெகா ஃபுட் பார்க் மத்திய பிரதேசில் உள்ளது. அடுத்து ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜன், திரவ ஹைட்ரஜன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா நார்மன் போர்லாக். இதில் இந்திய பசுமை புரட்சி தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன்.
லக்னோ நகரம் அமைந்துள்ள நதிக்கரை எதுனா கோமதி நதிக்கரை அமைந்துள்ளது. CAD இந்த கேடுடைய அப்ரிவேஷன் என்னன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். 2019ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா டேவிட் அட்டன்போரோ. இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோஸ் தேவை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.